சிவாவின் மீண்டும் ஒரு இனிய இனிய வணக்கங்கள். ரிசல்ட்டுக்காக எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்க நேரத்தில் நிறைய பேச்சு இவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிப்பாங்களா, நாம் தமிழர் கட்சி இருக்குமா இருக்காதா, கட்சியே இல்லாமல் போயிடுமா, நாம் தமிழர் கட்சியில் இருந்த இளைஞர்கள் பூரா விஜய் கட்சிக்கு போயிட்டாங்களா, இப்படியெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. நாம் தமிழர் கட்சி இருக்குமா இருக்காதாங்கிறது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல்லையும் பேசிகிட்டே தான் இருக்காங்க. எல்லாமே மீடியாவை வச்சு கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நிறைய இடையூறுகள். கட்சி ஆரம்பித்ததுலேருந்து சின்னங்களை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இரட்டை மெழுகுவர்த்தி, அதுக்கப்புறம் ஸ்டெடியாக ஒரு கரும்பு விவசாயின்னு ஒரு சின்னம் கிடச்சிச்சு. நாம் தமிழர் கட்சினா கரும்பு விவசாயி சின்னம் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்க நேரத்தில் திடீர்னு மைக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லையும் பலதரப்பட்ட கூட்டணிகள் எல்லாம் ஒரு 20 கட்சியை கூட்டணி வச்சுக்கிறது, 15 கட்சியை கூட்டணி வச்சுட்டு இந்த மண்ணை ஒரு தமிழன் ஆள விடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்பயும் ஸ்டாலின் மாறு தட்டிக்கிறாரு. மீண்டும் திமுக தான் வரும், 2.0 ஆட்சி நடத்துவோம் அப்படின்லாம். இவ்வளோதான் நல்லது செஞ்சுருக்கீங்களே தமிழ்நாட்டுக்கு, ஏன் திரும்ப காசு கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லை. போக்குவரத்து துறை படு கேவலமாக இருக்குது. ஏற்கனவே எண்ணிக்கையிலான பேருந்துகள் நிறையா இருந்த பேருந்துகள்லாம் குறைச்சிட்டாங்க, இலவசத்தை கொடுத்து. அந்த போகிற பஸ்ஸும் ஏதோ தகர டப்பாவில் போகிற மாதிரி இருக்குது. நகர்ப்புற வளர்ச்சி மட்டும்தான் வளர்ச்சின்னு இருக்காங்க இன்னமும். அங்கங்கே உள்ள நகரத்தில் சின்ன சின்ன குட்டி நகரத்தில் ஏதாவது ஒரு கட்டிடத்தை கட்டிட்டு கட்டிடங்கள் தான் வளர்ச்சிங்கிற மாதிரி ஒரு மிகைப்படுத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. எதுல எல்லாம் கல்லா கட்ட முடியுமோ, கமிஷன் பார்க்க முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு மற்றபடி கிராமத்துல எல்லாம் ஒன்றும் செய்யலை. கிராமத்தோட வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அதுபடி செயல்படுறாங்கன்னாங்கன்னா அது சுத்தமாக கிடையாது. திரும்ப 2000 ரூபா 3000 ரூபா, ஒருத்தர் 5000 தரேன், நான் 10,000 தரேன் அப்படின்னு சொல்லி இலவசங்களை தான் அள்ளி தெளிக்கிறாங்களே தவிர மக்களுக்கான இதை ஒன்றும் உருப்படியாக செய்யலை. இதெல்லாம் வாங்கி மக்கள் நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா அப்படின்னா இல்லை. கிட்டத்தட்ட 60 வருட காலமாக திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆள்றாங்க. இதனால என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மாற்றமும் நடக்கலை. அவங்களோட குடும்பத்தோட சொத்து தான் உயர்ந்துக்கிட்டே இருக்க தவிர அங்கங்கே சின்ன சின்ன பண்ணையாளர்கள் அந்த கட்சியில் திமுகவாக இருக்கட்டும் சரி, அதிமுகவாக இருக்கட்டும் சரி, அப்படிதான் ஓடிட்டுருக்கு. எல்லாம் செஞ்சிட்டீங்க, அப்புறம் ஏன் முத நாள் ராத்திரி பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த பதிலும் இல்லை. இந்த இலவசங்கள்லாம் யார் தலையில் விடியும்? மக்களுடைய வரி பணத்தில் தானே விடியும். திரும்ப எல்லா விலைவாசியும் ஏறும் அப்படின்னு மக்களுக்கும் புரிதல் இல்லை. ஏதோ அன்னைக்கு ஏதோ ஒரு 1000 ரூபா 2000 ரூபா பார்த்தோன்னே அதை வாங்கிட்டு திரும்ப மாற்றி அவங்களுக்கே ஓட்டை போட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆனால் மற்ற ஸ்டேட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மண்ணுக்கான ஆள் ஆட்சி செய்கிறாங்க. இப்போது கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், அங்கங்கே அந்த நாட்டுடைய முதலமைச்சர் அந்த மண்ணுடைய முதலமைச்சர் ஆளும் பொழுது அவங்களுக்குள்ள திட்டங்கள் எல்லாம் சரிவர செயல்படுத்தி அவங்க மண்ணை தக்க வச்சுக்கிறாங்க. அவங்க நீர்வளம், நிலவளம் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிறாங்க. கேரளாவுக்கு அணை கட்டுறதுக்கு நம்ம கன்னியாகுமரியிலேருந்து மலையை உடச்சி அங்கே அனுப்பிட்டு இருக்கோம் லாரியாக. நமக்காக காவிரிக்கான உரிமையை பெற்று நம்மளால் வாங்க முடியுமான்னா முடியல இது வரைக்கும். நகரங்களில் உள்ளவங்கலாம் என்ன நினச்சிக்கிறாங்க, தண்ணி வந்தால் நமக்கு என்ன, வரலன்னா நமக்கு என்ன, இவங்களுக்கு இதான் வேலை, எப்போ பார்த்தாலும் விவசாயி போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதான் வேலை அப்படின்ட்டு. சாப்பாடு எப்படா சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. சீமான் ஒருத்தர் தான் மண்ணை பற்றி, மக்களை பற்றி, மலையை பற்றி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவரையும் கிண்டல் பண்ணுறது, என்ன இவங்க ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆட்சி வரைவு, இப்படி தான் இருக்கணும் ஆட்சி அப்படின்னு ஒரு வரைவு கொடுத்தா அதை நக்கல் பண்ணுறது.
இப்படி தான் ஆட்சி செய்யணும்னு ஒரு வரைவு குடுத்தா அத நக்கல் பண்றது. இவர் என்ன மாட்ட பத்தி பேசுறாரு, மரத்த போய் கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு சென்னையில உள்ளவங்க எல்லாம், "ஓ! வெயிலு தாங்க முடியல. இவ்வளோ வெயில் அடிக்குது. என்ன செய்றது?" அப்படின்னு எல்லாம் புலம்புறது பார்த்துருப்போம். அங்கங்க பசுமை சாலைகள் அமைச்சு இந்த மாரி இருந்திருந்துச்சு அப்படின்னா, ஏன் வந்து வெயிலோட தாக்கம் இவ்வளவு இருக்க போது? சாதாரணமா நம்ம என்ன பண்றோம், காலையில எந்திரிச்சோனே ஒரு வாக்கிங் போறதா இருந்தா, எங்க கார்டன் இருக்குன்னு தேடுறோம். எங்க பார்க் இருக்குன்னு தேடுறோம். அங்க போய் தான் வாக்கிங் போறோம். ஏன் மரத்தையெல்லாம் புடிச்சு வெட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மரத்த உணர்வு ரீதியா பேசி, அத கட்டிப்புடிச்சு பண்ணா உங்களுக்கு வந்து கஷ்டமா தெரியுது. அத கிண்டல் பண்ண தோணுது. இதே மத்த நாட்ல போய் வெளிநாட்ல போய் இப்படி இருக்கு பாரு, எவ்ளோ மரங்கள் நட்டுருக்காங்க, எப்படி இருக்கு பாரு, நீட்டா இருக்கு பாரு அப்படின்னு உங்களால பெருமை பீத்த தெரியுது. ஆனா நம்ம நாட்ல அத பண்ணுவோம்ன்னு சொன்னா, அவர மதிக்கிறதே கிடையாது. என்ன இருந்தாலும் மாடு வளர்க்க சொல்றான், திரும்ப மாடு மேய்க்க சொல்றான் அப்படின்னு நக்கல் பண்றது. பெரிய பெரிய மாட்டு பண்ணைகள், பெரிய பெரிய முதலாளிகள் கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் வச்சு நடத்துறாங்க. அதெல்லாம் எப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் கிடையாது. எல்லாத்துக்கும் மெஷினரி வந்துருச்சு. இன்னமும் தொரட்டி கம்பு வச்சுக்கிட்டு, வாளியில தூக்கு சட்டியில சாப்பாடு எடுத்துட்டு போய் மாடு மேய்க்க சொல்றதாவே நெனச்சிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய பண்ணை நிலங்கள புடிச்சு, அதுல மாடு வளர்த்து, அது பண்ணை அமைச்சு, அது எல்லாத்துக்கும் இயந்திர வசதியோட, இப்ப ஆரோக்கியாவா இருக்கட்டும், ஹேட்சனா இருக்கட்டும், எத்தனையோ கம்பெனிகள், பால் கம்பெனிலாம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் பால் எங்கேருந்து வருதுன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. நகர்ப்புறங்கள்ல உள்ளவங்க இன்னும் சினிமா முகத்திலே இருக்கீங்க. ஸோ நெறைய கொள்கைகள வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம். சேர்த்து தான் இந்த 2026 எலக்ஷன வந்து நாம் தமிழர் கட்சி அணுகியிருக்கு. கண்டிப்பா அதற்கான அறுவடை 4ஆம் தேதி ரிசல்ட்ல தெரிஞ்சிரும். கட்சி கண்டிப்பா வளரதான் செய்யும். வளராம இருக்க வாய்ப்பே இல்ல. எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க. இதுவரைக்கும் எந்த கருத்து கணிப்புலயுமே இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச எலக்ஷன் எதுலயுமே நாம் தமிழர் கட்சிய மிகைப்படுத்தி சொன்னதே கிடையாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 1%ல ஆரம்பிச்சு 3, 7 அப்படின்ட்டு இன்னைக்கு 8.5% ஓட்டு வாங்கி இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே நாம் தமிழர் கட்சி இருக்கு. கண்டிப்பா அது வந்து மண்ணோட மண்ணாலாம் போயிடாது. இந்த மண்ணுக்காக கண்டிப்பா நிக்கும். தேர்தல்ல ஜெயிக்கிறோம், ஜெயிக்கல அதெல்லாம் அடுத்தது. இந்த மண்ல ஒரு சதிகார திட்டங்கள் எந்த சதி திட்டமும் மண்ண அழிக்கிற எந்த திட்டத்தையும் நாம் தமிழர் பிள்ளைகள் கண்டிப்பா உள்ள விட மாட்டாங்க. அதுதான் கண்டிப்பா நாம் தமிழருக்கு கிடைச்ச வெற்றி, கிடைக்கப் போற வெற்றி, வருங்காலத்துல கிடைக்கிற வெற்றி. இப்ப இளைஞர்களோட வாக்கெல்லாம் தாவேக்காக்கு தான் போகுது. நாம் தமிழர் கட்சிக்கு இருந்த வாக்கு பூரா தாவேக்காக்கு போயிட்டு, அப்படியெல்லாம் இத மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது ரிசல்ட்ல தெரியும். பார்க்க தான் போறோம். நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா அழியாது. அண்ணன் சீமான் அவர்கள் பாதையில சிறப்பா போயிட்டுருக்கு. கண்டிப்பா வளரும். நம்பிக்கையோட இருங்க. வாழ்த்துக்கள். நன்றி.